என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்கு நம்ம எக்காலத்திலும் என்ன பண்ணணுமா? அவருக்கு துதிய ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணுமா? நமக்கு அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படணும். நம்ம ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறதே பெரிய கிருபைல. இன்றைக்கு நம்ம இங்கு நிற்பதே அவருடைய கிருபை, அவருடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னதாக, தாயின் கருவில் உருவாக முன்னதாகவே, நம்முடைய அவயங்கள் ஒன்றும் உருவாகாத போதே அவருடைய கருத்தில் நம்ம கண்டதன் பார்க்கிறோம். அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிற தேவன் நம்மை மீட்கும் பொருளாக, நம்மில் வைத்த அன்பின் பொருளாக அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் இல்லையா? அந்த தேவனுக்கு நம் நாட்கள் முடியும் வரை, நம் ஜீவன் பிரியும் வரை, நம்முடைய சுவாசம் ஒழியும் வரை அவரையே நம்ம ஆராதிக்கணும்ல. என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயினும் மேலாக பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். அப்பா உம்மை ஆராதிப்பேன் தெய்வமே. உம்மை ஆராதிப்பேன் கர்த்தாவே. தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரானவர் கர்த்தாவே. உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை கர்த்தாவே. மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான அப்பா நித்யானமுள்ள ஏக சக்கராதிபதியே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நம்ம எல்லாரும் துதிப்போமா? அவரை ஸ்தோத்திரிப்போமா? நீ ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா சர்வ சிருஷ்டிக்கும் ஏஜமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. சகல மகிமைக்கும் ஆட்சிக்கும் பொருந்தினவரே உம்மை துதிக்கிற ராஜா. சகல துதிக்கும் கனத்துக்கும் நீ மகிமையாய் நிறைந்தவரே உம்மை துதிக்கிற ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா நீர் ஆதி மந்தமும் அல்பா மேகமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இப்பேர் பெற்ற பராக்கிரமுள்ள கர்த்தர் அப்பா, இப்பேர் பெற்ற தெய்வமானவர் நீர் கர்த்தாவே. உம்மை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எவ்வளவு பெரிய பாக்கியவாதிகளாய் காணப்படுகிறோம் கர்த்தாவே. அநேகருக்கு இந்த சாக்கியம் இல்லை சப்பா. நீங்க என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை பேர் சொல்லி அழைத்தீரே. உம்மை நான் துதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீ என்னுடையவள் என்னுடைய என்று கூட கர்த்தாவே. முன்னே தூரமா இருந்த எங்களை நீ ரட்சித்தீரே. உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே.
இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமாயிருந்த எங்களை நீர் தேடி வந்தீரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை சமீபமாக்கினீரே. உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீர் பரிசுத்தர் ஆகியால் உமக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நீர் எங்களை பிரியப்பட வைத்திருக்கிறதாய் ஸ்தோத்திரப்பா. இந்த உலகத்திலே பாவமான உலகத்திலே எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய குறைகளை, எங்களுடைய மட்டுப்பாடுகளை தயவாக ஒரு விசை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் பரிசுத்தர், உமக்கு ஏற்ற பரிசுத்திலே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தோம் கர்த்தாவே. அப்பா சகல கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரானவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி உற்சாகமா பாடலை பாடுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். நிறைந்தவரே, நீர் பரிசுத்தரா இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக நீர் ஜீவனை தந்தீரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு பெரியது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது கர்த்தாவே. இந்த நாளிலே கூட ராஜா 2024 வருடத்திலே தொடக்க முதல் முடிவு மட்டுமாய் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த வருடத்தை தொடக்கத்தில் எங்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கலாம் அப்பா. எங்களுக்கு அன்பானவர்களை நாங்கள் இழந்திருக்கலாம், எங்கள் உறவுகளை நாங்கள் இழந்திருக்கலாம், எங்கள் நண்பர்களை நாங்கள் இழந்திருக்கலாம். ஆனாலும் தேவரீர் என்மேல் வைத்த இரக்கத்தின்படி, என்மேல் வைத்த தயவின்படி, என்மேல் வைத்த கிருபையின்படி இன்றைக்கு எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறே. உமக்கு நன்றியோட இருதயத்தோடு நம்ம துதிக்கிற ராஜா. எல்லாரும் நம்ம துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, அவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேவரீர் என்னை இம்மட்டுமாய் பாராட்டினீரே, எனக்கு இம்மட்டுமாய் நீர் பாராட்டின எல்லா தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் போன எல்லா இடங்களிலும் எனக்கு வெற்றி சிறக்க பண்ணினீரே, உம்மை துதிக்கிற ராஜா. இந்த வருடத்தில் அநேக ஆபத்துகள் வந்திருக்கலாம், அநேக வேதனைகள் வந்திருக்கலாம், அநேக பலவீனங்கள் வந்திருக்கலாம். எல்லாவற்றிலும் என் தேவன் எனக்கு போதுமானவராய் இருந்தது என்று சொல்வோமா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போதுமானவராய் இருந்தது, அவரை துதிப்போமா? எல்லா பலவீனங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், சோதனைகள் மத்தியிலும் நம்மளை வழிவிடாதபடிக்கு என்னை போஷித்தீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா என்னை கண் மணியை போல இந்த நொடி பொழுது வரைக்கும் என்னை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம், திரும்பி பார்த்தால் அதை நம்மதான் அது கடந்து வந்தோமா என்று நமக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். சத்துருக்கள் வெட்கப்படும்படியாய் நம் தலையை உயர்த்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நீர் எனக்கு பாராட்டின எல்லா விதமான தயவுக்காக, இரக்கத்துக்காக நன்றி ராஜா. எனக்கு ஜீவனை தந்தீரே, நன்றி ராஜா.
அப்பா நீர் எனக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்தீரே அப்பா. நீர் என்னோடு கூட இருந்து வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எனக்கு தஞ்சமாக, என் துருகமாக, என் கோட்டையாக, நான் நம்பி இருக்கிற என் அடைக்கலமா இருக்கிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் ரட்சிப்பின் கொம்பானவரே அப்பா, என்னை ரட்சித்தவரே எம்மை துதிக்கிற ராஜா. இன்றைக்கு நீர் என்னை நினைக்க விட்டால் நான் இந்த சபையில நின்று இருக்க முடியாது அப்பா. நீர் என் மேல் நினைவா இருக்கிறீரே, எம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் ஒருவேளை உம்மை மறந்து இருக்கலாம் அப்பா. நீர் என்னை ஒருபோதும் மறவாத தேவன் அப்பா. என் மேல நினைவா இருக்கிற தேவன் அப்பா. இதுவரை என்னை நடத்தி வந்த தெய்வத்துக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கரங்களை தட்டி பாடுவோம். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்திலே நம்ம அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் இல்லையா? நான் நன்றி சொல்லலாமா? நீர் என்னை எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, தண்ணீரை கடந்தோம், சோதனை கடந்தோம், எல்லாவற்றும் எனக்கு ஜெயித்த தந்ததுக்காயும் நன்றி கர்த்தாவே. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் எங்களை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துக்கிற கர்த்தாவே. உள்ளத்துல ஆழத்துல இருந்து கூட கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அப்பா, நீர் எனக்கு இது வரைக்கும் பாராட்டின நன்மைக்காக ஸ்தோத்திர ராஜா. அப்பா, இந்த வருடத்துல கூட கர்த்தாவே நீர் இம்மட்டமா என்னை பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் ஒரு சில வாரங்களை நான் புது வருடத்தை கடக்க இருக்கிறோம். தேவரே, என்னை இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, மீதியான நேரங்களும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் எங்கள் துதிகளில் பிரியப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்கள் துதிகளை மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தினாலே துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.